அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கடகராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் செவ்வாயினுடைய பார்வை இல்லாமல் இருப்பதாலும் சென்ற வாரத்தில் இருந்து சில கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பாராத நன்மையும் இந்த வாரத்தில் உண்டாக இருக்குதுங்க. ராசியில் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். சில அலைச்சல்கள் பிரயாணங்களும் உண்டு என்றாலும் அதில் ஆதாயம் உண்டுங்க. கலைத்துறை கிரகமான சுக்கிரன் சில எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கி பொருளாதார நிலையை உயர்த்த இருக்கிறார் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசியிலேயே தனாதிபதியான சூரியன் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தனவரவிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. எனவே தனவரவு என்பது உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. அதே தருணத்தில் அஷ்டமத்து சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள். குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவு பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் வந்து சேர இருக்கு. மன வலிமை குறையுங்க. எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்களில் தடுமாற்றமும் கைமாற்று வாங்கும் சூழலும் உருவாகலாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த
செவ்வாய் தற்போது கன்னி ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு. அதாவது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அதே போல் பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். அவர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாற இருக்கு. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டு. இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, புதிதாக வீடு கட்டுவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசியில், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியானவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. சகோதர வழியில் கொடுத்து உதவுவீங்க. அதே போல் உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களின் இலக்கங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீங்க. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாற இருக்குது. அதே போல் தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூட இருக்கு. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோக உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. அரசு வேலைக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் மற்றும் சனி பார்வை ஏற்படுகிறது. அதாவது இந்த வாரம் முழுவதும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள். சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. விற்ற சொத்துக்கள் வில்லங்கங்கள் வரலாம். விருப்ப ஓய்வில் உத்தியோகத்தில் இருந்து விலகி வந்தவர்கள் மீண்டும் வேறு வேலையில் சேர வாய்ப்புகள் வரலாங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலிடத்து ஆதரவு குறையுங்க. அதே போல இத்தருணங்கள்ல கணவன் மனைவிக்குள் புதிய பாதை புலப்பட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் முக்கிய கிரகமான சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்திலிருந்து உடல் நலன் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குது. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருந்த நிலை மாறி வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமைவது மனதிற்கு ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதம் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்தாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாட்டு பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் இந்த வாரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டுச் சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகிய கூடும் என்பது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் எடுத்துக்காட்டுது. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே எடுத்துக்காட்டுது. பிரச்சனைகள்
ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி நேயர்கள் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானம் குறையுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகுவினுடைய கூட்டுச் சேர்க்கை எடுத்து காட்டுது. சனி பகவான் தான் ஜீவனக்காரகர், அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் ஆவார் அவர். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த தருணங்கள்ல அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலை எடுத்து காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சற்று சிரமமாக இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க. சக மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்து, ஏன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தோஷமானாலும் அவற்றை தவிர்ப்பது, அதாவது சிறு சந்தேகமானாலும் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறார். வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடுமையாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். சில தருணங்கள்ல பிறருடைய உதவியை நாட வேண்டி இருக்கும். கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டுச் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களின் மறைமுக பேச்சுகள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அலுவலக சக ஊழியர்களிடம் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பற்றி விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. கூடுமான வரையில் அதிக உழைப்பை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது. கடகராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் ராஜயோகம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.